அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. வாசலை மாற்றினால் வாழ்க்கை மாறுமா? வாசல்னா இது எந்த வாசல் சார்? வாசல் அப்படின்னாலே அது தலைவாசல் தான். அப்போ அந்த தலைவாசலை நம்ம மாற்றம் செய்தால் நம்ம வாழ்க்கையில நிச்சயமா மாற்றம் வருமா வராதா? என்ன ஒரு டைட்டில் இது? இந்த டைட்டிலுக்குள்ள என்ன சப்ஜெக்ட் ஒளிந்திருக்கு, இதுல என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துக்கிறேன். தயவு செய்து நீங்க வாஸ்து மீது நம்பிக்கை இருக்கு, வாஸ்து பார்க்கணும் அப்படின்னா தயவுசெய்து இந்த ஃபோன்லலாம் கூப்பிட்டு பார்க்காதீங்க, நேரில் அழைத்து பாருங்க. உங்களால் பணம் என்னால் இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வாஸ்து நிபுணர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக பார்த்து கொடுப்பாங்க. பணம் ஒரு பிரதானமாக இருந்தாலும் பணமே பிரதானம் அப்படிங்கிறது கிடையாது. என்னை பொறுத்தவரையில் அது கிடையாது. சில பேர் ரொம்ப ரொம்ப மாற்றத்திற்கு பிறகு நல்ல விஷயங்களை நோக்கி நகர்ந்த பிறகு எவ்வளவோ நண்பர்கள் திரும்ப திரும்ப என்னை திரும்ப திரும்ப அழைத்து பார்ப்பாங்க இல்லையா, சார் நீங்கள் வரணும், நீங்கள் வந்துட்டு போங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய விஷயங்கள் இருக்கிறதுனால தான், மாற்றங்கள் இருக்கிறதுனால தான் இன்னும் நான் அந்த வாஸ்துவோடு பயணிக்கிறனோ அப்படிங்கிறது எனக்கு நான் வணங்கக்கூடிய முருகர் தான் காரணம். அப்போ கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அல்டிமேட்டு. அதுக்கப்புறம் நம்ம வீடை சில விஷயங்களை நோக்கி நம்ம நகரணும். வாழ்க்கையில் இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடை போய் பார்க்க போகிறேன். அந்த வீட்டில் வாஸ்து தவறுகள் அப்படின்னு சொல்ல போனால் எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, நிறைய வீடியோக்களை பார்ப்பாங்க, அங்கே நிறைய தவறுகள் இருந்தால் கூட நான் ஒரு சின்ன விஷயம் பண்ண சொன்னேன். ஒரு சின்ன விஷயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வீட்டில் தென்கிழக்கு மூலையில் வெளியில் படிக்கட்டு, தென்கிழக்கு மூலையில் அந்த காம்பவுண்டு கேட்டு தப்பாக வச்சுருக்காங்க, உச்சங்கள் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு தெற்கு பார்த்த மனை, அவ்வளோதான். இந்த தெற்கு பார்த்த மனையில் நான் பார்த்த சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அந்த தலைவாசலை இப்போ தெற்கு பார்த்த மனை அப்படின்னா ஒரு வீட்டினுடைய 30 அடி அகலம் அப்படின்னா அந்த 10 அடிக்குள்ளே அந்த வாசல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் உச்சம். தென்கிழக்கு தெற்கு அதாவது தென்கிழக்கில் தெற்கு சுவரில் கிழக்கு ஒட்டி அந்த வாசல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் தெற்கு பார்த்த மனையின் உச்ச வாசல். அப்போ அந்த வீட்டில் நான் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தவறுகள் இருந்தாலும் கூட இப்போ அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் இடம் அதிக காலி இடம் இருக்குது, வடக்கு பக்கம் அதிக காலி இடம் இருக்குது, தெற்கு குறைவான காலி இடம். சின்ன சின்ன தவறுகளை பெரிய தவறுகளை நம்ம சின்ன விஷயங்களை கொண்டு நம்ம சரி பண்ண முடியுமா அப்படின்னா அந்த வாசல் மூலம் சரி பண்ணலாம். இந்த தலைவாசலை மாற்றினா நிச்சயமாக சில முக்கியமான விஷயங்கள் மாறும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த தெற்கு பார்த்த வாசல் தவறாக இருந்த பட்சத்தில் அதை க்ளோஸ் பண்ணி அந்த வடக்கு பார்த்த வாசல் அப்படின்னு சொல்லி 2 வாசல் வச்சுருப்பாங்கள்ல ஒரு வீட்டுக்கு, அந்த தெற்கு பார்த்த வாசலை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இது நான் ரீசெண்டாக பண்ண சொன்ன விஷயம். அப்போ அந்த தெற்கு பார்த்த மனையில் அந்த தெற்கு பார்த்த வாசலை க்ளோஸ் பண்ணிவிட்டு காம்பவுண்டு கேட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு தெற்கு. அவங்களுக்கு இந்த காம்பவுண்டு கேட்டு சரியான முறையில் உச்சத்தில் தான் இருக்குது. தெற்கு நடுப்பகுதியில் ஒரு சின்ன கேட்டு வைப்பாங்க இல்லையா, எப்போ எல்லா வீட்லேயுமே இருக்கக்கூடிய தவறுகள். அந்த கேட்டை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அப்போ அந்த கேட்டை சின்ன கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு தென்கிழக்கு அந்த தெற்கு பார்த்த வாசலையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வடக்கு வாசலை பயன்படுத்துங்க, ஜன்னலை திறந்து வைங்க. அவ்வளோதான் நான் சொன்ன சின்ன ஒரு மாற்றம். சின்ன ஒரு மாற்றம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தெற்கு பார்த்த மனையில் இருக்கிறீங்க, கிழக்கும் வடக்கும் அதிக காலி இடம், சாத்தியம் இருந்தால் இதை பண்ணி பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த வாசலை மாற்றினால் வாழ்க்கை மாறுமாங்கிற ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு விடை கிடைக்கும். தலைவாசல் ஒரு வீட்டில் சரியாக இல்லை அப்படின்னா அங்கே வாழ்க்கை சரி இருக்காது. இதுதான் உண்மை. நீங்கள் என்ன தவறுகள் இருந்தாலும் தலைவாசல் மிக சரியாக அமைந்திருந்தால் நம்ம அதை ஓரளவுக்கு அதை ஃபைன் டியூன் பண்ணி நம்ம சரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாஸ்துவே இல்லாமல் வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியில் நிறைய தவறான விஷயங்கள மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காம
சின்ன விஷயம் பண்ணால் எப்படி மக்களுக்கு மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத நோக்கி நான் பயணம் பண்ணுறேன். அந்த வடகிழக்கு நோக்கி அந்த வாசலை திருப்பி இறங்கி நீங்கள் தெற்கு வர்ற மாதிரி மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி அழகான முறையில் சொன்னேன். இதே போல் சின்ன சின்ன இப்போ நேரில் போய் பார்த்தா தான் எனக்கு தெரியும் ஒரு அடிப்படையான விஷயங்கள் இந்த மக்களுக்கு இதை செய்தால் ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுனாலே நிச்சயமாக நான் வந்து செய்வேன். சார் வடக்கு பார்த்த மனையில் இருக்கிற சார் என்னுடைய வாசல் தவறாக இருக்குது அப்படின்னா ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணலாம். நீங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய நபரை பார்த்து கன்சல்ட் பண்ணுங்கள். இப்போ என்னுடைய அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், திரும்ப என்னுடைய அலுவலகத்திலேருந்து கூப்பிட்டு பேசுவாங்க. இதுதான் நிச்சயமான சில மாற்றத்துக்குரிய நம்ம விஷயங்களை நோக்கி நம்ம நகரணும், வேற வழியே கிடையாது. அந்த தலைவாசல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் வாழ்க்கையின் வழிகாட்டி, வழிபாதை. இப்போ வலின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வலிக்கும் மருந்து அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி நான் வழிபாதைன்னு சொல்கிறேன்னா இதுதான் ஒரு நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். கொஞ்சம் வாஸ்து வந்து சும்மா ஏதோ ஒரு பர்டிகுலர் செக்ஷனுக்குள்ளே அடைக்காம நிறைய அனலைஸ் பண்ணி நிறைய விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து ஒரு தவறு அப்படின்னோடனே உடனே அந்த வீட்டை காலி பண்ணி அவங்கள சின்ன பின்னமாக ஆக்கி அடுத்த வீடு அவங்க கிடைக்கிறதுக்குள்ளே படாத பாடுபட்டு வாஸ்துவே வேண்டாப்பான்னு கையெடுத்து கும்பிடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதே போல் தவறுகள்லாம் தயவு செய்து நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய வரும் நாட்களில் நான் நிறைய சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பற்றி நான் பேசுகிறேன். நிச்சயமாக என் வாடிக்கையாளர்களும் சரி, என்னை தொடரக்கூடிய வாடிக்கையாளர்களும் சரி, நிச்சயம் வாழ்க்கையில் ஒரே நாளில் முன்னேறுவாங்களா அப்படின்னா கிடையாது. ஆனால் நிச்சயம் ஒரு நாள் முன்னேறுவாங்க. அதுவரை காலம் எல்லாம் உள்ள இயற்கைகிட்ட நம்ம தினந்தோறும் ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள், நன்றி சொல்லுங்கள். இயற்கை தான் அல்டிமேட்டு. இது வரும் காலங்களில் நம்ம நிறைய இயற்கை பேரிடர்களை சந்தித்தாலும் கூட இன்னும் மக்கள் திருந்தலை அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.